இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி டைட்டில் என்னென்னா, கர்த்தருடைய மிகப்பெரிய தரிசனங்கள், கர்த்தருடைய செயல்பாடுகள், கர்த்தர் பெரியவர். இது போல் நிறையா டைட்டில் இந்த செய்திக்கு கொடுக்கலாம். ஆனால் சிம்பிளாக சொன்னால் த பிக் பிளான் நல்ல ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தரை நம்ம அளக்கவே முடியாது, மெஷர் பண்ண முடியாது. நம்ம வாட்டரை மெஷர் பண்ணோம்னா வி கேன் மெஷர் இட் பை லிட்டர்ஸ். லிட்டர் கணக்கில் நம்ம மெஷர் பண்ணுவோம், எம்எல்ல கணக்கு பண்ணுவோம். தூரத்தை கிலோமீட்டர், மைல்ஸ் அப்படி சொல்லி நம்ம கணக்கு விடுவோம். உயரத்தை இத்தனை அடி உயரம் அப்படி சொல்லி கணக்கிடுவோம். ஸோ இது போல் ஆழங்களை நம்ம கணக்கிட முடியும். எல்லாவற்றுக்கும் நம்ம மெஷர்மெண்ட்ஸை வைத்திருக்கிறோம். ஈவன் நம்முடைய வெயிட்டை நம்ம மெஷர் பண்ணுறோம். அதுக்குள்ள நம்முடைய ரத்தத்தில் இருக்கிற ப்ரெஷரை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். நம்மளுடைய சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்புல இருக்கிற தன்மையை நம்ம ஆராய்ந்து அதை நம்ம மெஷர் பண்ண முடியும். சுகர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லி அதுக்கான மாத்திரைகளை கொடுத்து நம்ம மெஷர் பண்ண முடியும். நம்மளுடைய ஹைட்டு, வெயிட்டு எல்லாவற்றையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஆனால் உலகத்திலே மெஷர் பண்ண முடியாத ஒரு காரியம் என்னென்னா கர்த்தரை மாத்திரமே. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி அற்புதங்களை செய்கிறார், எப்படி வல்லமையாய் நம்மை வழி நடத்துகிறான்னு சொல்லி நம்மளால் மதிப்பீடு செய்யவே முடியாது. சிலரை நம்ம மதிப்பீடு செய்யும்போது அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வைத்து நம்ம மதிப்பீடு செய்வோம். அவங்களோட இருக்கிற வசதி வாய்ப்புகளை வைத்து, ஸ்டேட்டஸை வைத்து நம்ம மதிப்பீடு செய்வோம். அவங்க போட்டு இருக்கிற ஆடைகளை பார்த்து நம்ம அவங்கள மதிப்பீடு செய்வோம். உதாரணம் சொல்லணும்னா பிராண்டட் க்ளோத்ஸ்ன்னு விலை உயர்ந்த பிராண்டு இருக்கும். அந்த பிராண்ட்லாம் பார்த்திங்கன்னா சட்டையில் அவங்க போட்டிருக்க ஆடையில் அவங்க லோகோஸ் இருக்கும், அவங்களோட பிராண்ட் அங்கே இருக்கும். அதை பார்த்தோன்னா, ஓ இந்த ஷர்ட்டா, இந்த துணியா, இது விலை உயர்ந்தது அப்படி சொல்லி ஆட்களை நம்ம மதிப்பீடு செய்வோம். ஆனால் கர்த்தரை மதிப்பீடு செய்யவே முடியாது. அவருக்கு பிராண்டு கிடையாது, அவருக்கு விலை கிடையாது, உயரம் கிடையாது. அவர் அண்ட சராசரங்களை அடக்கி ஆளுகிற தெய்வமாக இருக்கிறார். He doesn't have any measures. இன்னும் சொல்லணும்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரான்ச்சைஸ்லாம் வந்திருக்கு. ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா என்ன, ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே என்ன இருக்குன்னா எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதான் எஸ்ஓபி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஷாப் இருக்குன்னா, ஒரு டீ கடை இருக்குன்னு வச்சுக்கலாம், அது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் இருந்துச்சுன்னா, அந்த டீ போடுவதற்கு 100 ml தண்ணி, இத்தனை ml பால், இத்தனை ஸ்பூன் சர்க்கரை, இத்தனை ஸ்பூன் டீ தூள், இவ்வளோ நேரம் முதல்ல தண்ணியை கொதி வைக்கணும், பாலை கொதிக்க வைக்கணும், சர்க்கரையை போடணும், டீ தூளை இவ்வளோ நிமிஷத்தில் போடணும், இதுக்குன்னு சொல்லி இதெல்லாம் மெஷர் பண்ணி வைத்து போட்டாங்கன்னா கரெக்டாக அந்த டீ முன்னாடி போட்ட அதே டேஸ்ட்டை இப்போ போடுகிற அந்த டீயும் சுவை கொடுக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ எல்லாத்துக்குமே எஸ்ஓபி வைத்திருக்கிறாங்க, மெஷர்மெண்ட்ஸை வைத்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் செய்கிற காரியங்களுக்கு அளவீடு கிடையாது. எப்போ செய்வார், எப்படி செய்வார், எதற்காக செய்வார், எப்படி செய்து முடிப்பார், எதையும் நம்மளால் அளவீடு செய்யவே முடியாது. அல்லேலூயா, ஆமென். ஏசாயா 46 அதிகாரம் 9-11 வசனங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்குள் சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும், என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென். இந்த வசனத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. இங்க கர்த்தர் சொல்லுகிறார், முன்னாடி நடந்த காலங்கள்ல நடந்தவைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். நானே தேவன், அன்னைக்கு எப்படி செய்தனோ அதே மாதிரி இன்றைக்கும் நான் இருக்கிறேன். எனக்கு மாற்றாக வேறு ஒருவரும் இல்லை. ஓகே, இந்த பிராண்டு நல்லா இல்லை, இதுக்கு இதை விட நல்ல பிராண்ட் இருக்குன்னு தேடி பார்த்து நம்ம துணிகளை எடுப்பது உண்டு. இந்த கார் ஓகே, இந்த பிராண்ட் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணோம், இதை விட காஸ்ட்லியான பிராண்டு ஒன்று இருக்குது, அந்த பிராண்டு காரை நம்ம வாங்கலாம் சொல்லி நம்ம பிளான் பண்ணோம்.
ஆனால் கர்த்தரை மாத்திரம் போன வருஷம் மட்டும் கர்த்தரை நம்ம தொழுதோம், இந்த வருஷம் வேற ஒரு கடவுளை நம்ம தொழுவோம் சொல்லி தொழுவ முடியாது. பிகாஸ் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அதே தன்மையோடு கூட. உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் இன்னைக்கு வாங்கணும்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதை விட நல்ல ஒரு கம்ப்யூட்டர் வந்திருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஃபோன் எடுத்துக்கலாம். எல்லா ஃபோன்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் வாங்கின ஃபோனில் இருக்கிற ஃபீச்சர்ஸை விட அடுத்த ஃபோன் வந்து இன்னும் பெட்டர் ஃபோன் உங்கள் கையில் வரும். ஓகே, நீங்கள் யோசிப்பீங்க, ஓகே இதெல்லாம் இதை விட சூப்பராக அது இருக்கே, அதே போல் அதை வாங்குவீங்க. அதை வாங்கின இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதை விட இன்னும் நல்ல ஃபோன் வரும். ஆனால் அது மாதிரி அப்கிரேடேஷன் வந்து கர்த்தரிடத்தில் கிடையவே கிடையாது. அவர் நேற்று எப்படி இருந்தாரோ அதே போல் இன்றைக்கும் இருக்கிறார், எல்லா வல்லமையோடு கூட. எல்லா வல்லமை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, எல்லா வல்லமையோடு கூட இருக்கிறார். அவரை அப்கிரேட் பண்ணுவதற்கான அளவீடே கிடையாது. இதுக்கு மேலே அவரை அது எதுவுமே செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் நேற்று இவ்வளோ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு அதை விட இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கான வல்லம் அவர் இடத்துல இருக்கு. அல்லேலூயா. நேற்று நான் இவ்வளோ தூரம் அவரோட அன்பை ருசித்து பார்த்தேன், இன்றைக்கு நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக ருசித்து பார்க்கன்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் அவருடைய அன்பு உயர்ந்து கொண்டே போய்கிட்டே இருக்கும். அவர் உயர்ந்தவர், ஆனால் நம் உள்ளத்திலிருந்து அவர் மேலே வைக்கிற அன்புக்கு வந்து இன்னும் கூடிக்கொண்டே தான் போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. 10ஆம் வசனம், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருக்கு சித்தமானவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆமென். 11ஆம் வசனம் கடைசி பகுதி, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றினேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவது என்னன்னா, அதை சொன்னார், அதை நிறைவேற்றுவார், அதை திட்டம் பண்ணினார், அதை செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பிளான் பண்ணி வைத்திருக்கிறாரோ எல்லா மனிதனுக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த திட்டத்தின்படியே கர்த்தர் நிச்சயமாய் அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். 10ஆம் வசனம், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் பெரிய போராட்டத்துக்குள்ளாய் நீங்கள் இருப்பீங்கனால் ஒன்றை விசுவாசிங்க. இந்த செய்தியை கேட்டவுடனே உங்கள் வாழ்க்கை மாறிடாது. ஆனால் இந்த செய்தியை நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். சிலர்லாம் நீங்கள் சண்டே சர்ச்சுக்கு போகிறேன், இந்த செய்தி நான் கேட்க போகிறேன், கர்த்தர் என் கூட பேசிட்டாருன்னா உடனே என் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடும் அப்படி சொல்லி சொன்னீங்கன்னா நிச்சயமாக நடக்காது. எப்படி நடக்கும்னா, நம் கேட்கிற வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்து அதை இன்னும் அதிகமாக விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னோடு கூட பேசினார், கர்த்தர் பேசிவிட்டார்னு சொல்லி விசுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த காரியம் அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல வென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பல வழிகளை வைத்திருக்கலாம். ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இப்படி உயர்ந்தால் நல்லாயிருக்கும், இந்த வேலையில் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல நான் போய் படித்தா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் பல காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தேவையோடு கூட நீங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை மாற்றி நீங்கள் எப்படி ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே என்னோட சித்தம் அல்ல, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையில் உமக்கு சித்தமானதை என் வாழ்க்கையில் செய்யுங்கன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சில 4 அல்லது 5 குறிப்புகளை நான் சுருக்கமாக பேசி நான் கடந்து போகிறேன். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது 92ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆமென். இங்க நாம் வாசிக்கிறோம், உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான ஆசீர்வாதமான திட்டங்கள். இந்த ஆசீர்வாதமான திட்டங்களுக்கு மாற்றாக எந்த காரியத்தை மாற்ற முடியாது. ஆண்டவரை நீங்க எப்படி செஞ்சுட்டீங்க நேற்று, இல்லை இப்படி கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா மாற்ற மாட்டார். ஆனா
அதை இன்னும் அதிகமாய் விசுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம வாஸ்தவம் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அப்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள். யாராலையும் அந்த திட்டத்தை மாற்றவே முடியாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திட்டத்தை வைத்திருப்பாரானால், முதலாவது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் திட்டத்தை வைத்திருப்பாரானால் உங்களாலையும் அந்த திட்டத்தை மாற்ற முடியாது. வேறு ஒருவராலும் அந்த திட்டத்தை மாற்ற முடியாது. ஆனால் அந்த திட்டம் வேண்டான்னு சொல்லி உதறிட்டு உங்களால் போக முடியும். ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இது பார்த்தீங்கன்னா இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு 4000 வருடங்கள் தாமதிக்குது. ஆண்டு சொன்ன காரியங்கள் 4000 வருடம் கழித்து இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. எப்படின்னா நீங்கள் பார்த்தா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது ஆணோட வித்துன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமத்தில் சொல்லுகிற வார்த்தைன்னா உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படி சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து கன்னி மரியின் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எப்போ பிளான் பண்ணுறாருன்னா 4000 வருடங்களுக்கு முன்பாக திட்டத்தை தீட்டுகிறார். அல்லேலூயா. அப்போது இந்த திட்டம் பாருங்கள், அதான் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன், இட் இஸ் அ பிக் பிளான். கர்த்தருடைய பிளான் வந்து மகா பெரியவைகள். இந்த பிளானில் நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த பிளான் நிறைவேறுவதற்கு 76 ஜெனரேஷன் ஆகுது. 76 தலைமுறைகளை கடந்து இந்த திட்டம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. இதுதான் நம்ம ஆரம்பத்தில் நான் உங்கள் சங்கீதத்தில் வாசிக்கும் பொறுமையாய் காத்திருந்தேன். கர்த்தருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். ஆனால் பொறுமையாய் காத்திருக்கும் போது தான் அந்த காரியங்கள் நிறைவேறும். அவசரப்பட்டனா அது நிறைவேறாது. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது ஏரோது என்ன பண்ணுகிறான், இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு ஏரோது பயங்கர ஒரு பிளான் பண்ணி, அந்த பிளான் படி என்னென்னா சாஸ்திரிகள் வந்து போனாங்க. சாஸ்திரிகள் திருப்பி வரணும்னு சொல்லி வச்சுருந்தேன், அவர்கள் வரலை. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், சாஸ்திரிகள் எப்போ வந்தாங்களோ அதை பிளான் பண்ணி அந்த காலங்களை பிளான் பண்ணி ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கு இப்போ 2 வயசாகிருக்குன்னு சொல்லி என்ன பிளான் பண்ணுறான், இஸ்ரேலில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் 2 வயதுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளை கொன்று குவிக்க வேண்டும் சொல்லி அவனுடைய திட்டம் போடுகிறான். இது வந்து சூப்பர் பிளான். அவன் யோசித்தது வந்து ரொம்ப அழகான ஒரு பிளான். மோசமான பிளானாக இருந்தாலும் அவன் ஞானமாக யோசிக்கிறான். சாஸ்திரிகள் வந்து போன நேரம், இந்த காலங்கள் இதெல்லாம் கணக்கீடு செய்து 2 வருஷங்கள் ஆச்சு. அப்போ அந்த குழந்தை பிறந்திருந்தா 2 வருடங்களுக்குள்ளாக இருக்கணும்னு சொல்லி அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் சொல்லி ஏரோது பிளான் பண்ணுகிறான். ஆனால் நீங்கள் நல்லா வாசித்த அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இங்கே இவன் பிளான் பண்ணுவான். பிளான் பண்ணும்போதே தேவதூதன் யோசேப்பின் சொப்பனத்தில் வந்து ஏரோது பிள்ளையை கொலை செய்ய திட்டமிடுகிறான். அதனால் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், வேறு இடத்துக்கு புறப்பட்டு செல்லுங்கன்னு சொல்லி கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த பிளானை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் தம்முடைய பிளானை நிறைவேற்றும்படியாக எங்கள் வழிகளை மாற்றி அமைக்கிறார். உங்களோட வாழ்க்கையிலும் நீங்கள் அநேக பிளான் திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கலாம். அதை யாராவது கெடுக்கணும், யாராவது குலைக்கணும், அதை மாற்றணும் அப்படி சொல்லி சத்துரு பல விதத்தில் திட்டங்களை தீட்டுவான். ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். இதுதான் கர்த்தருடைய திட்டம். தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பாக நம்மை அறிந்த தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன். இங்கே இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க, கர்த்தருடைய யோசனையில் இருக்கிறீங்க, கர்த்தருடைய திட்டத்தில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. We are in the plan of God. ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளாய் நாம் அடங்கி இருக்கிறோம். ஆமென். ஸோ அப்போ நீங்கள் தனிமையாக இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இல்லாமல் நீங்கள் இல்லை. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு காரணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கபடினால் தான் இன்றைக்கு நாம் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஒருபோதும் நம்மளை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, நம்மளை மறந்து போகிற தேவனும் அவர் அல்ல. ஆமென். அவர் நம்ம மேல் நினைவாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, அந்த பிளானை அவர் உருவாக்குறார். ரெண்டாவது அவர் என்ன பண்றாருன்னா அந்த பிளானை அறிக்கை செய்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் நிறைய திட்டங்களை சொல்லுவாங்க.
செய்ய முடியாததெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் கர்த்தர் அந்த பிளானை சொன்னார்னா அதை 100% நிறைவேற்றி முடிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலத்து முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். பாருங்க, அவர் அறிவிக்கிறாராம். பூர்வ காலம் முதற்கொண்டு அதை அறிவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் தான், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவர் அதை சொல்லுகிறார். அதன்படியே பார்த்தீங்கன்னா சத்துருவுக்கும் இயேசுவுக்கும் பெரிய ஒரு வார் நடக்குது. சத்துரு இயேசுவை சோதிக்கிறான். சத்துருவை இயேசு கிறிஸ்து வெல்லுகிறார். சத்துருவின் திட்டங்களை கர்த்தர் முறியடிக்கிறார், இயேசு கிறிஸ்து முறியடிக்கிறார். இது போல பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. சத்ருவால கர்த்தரை மேற்கொள்ளவே முடியலை. அவன் பலவித வஞ்சனைகளோடு கூட இயேசு கிறிஸ்து வந்து சோதிக்கிறான். 40 நாட்கள் உபவாசம் முடித்த பிறகு அந்த வனாந்தரத்தில் சத்ரு வந்து சோதிக்கிறான். சோதிக்கும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி பண்றாருன்னா, சத்ருவை கர்த்தருடைய வார்த்தையாலே சத்ருவை தோற்கடிக்கிறார். அப்படி அதான் 3 சோதனைகள் நடக்குது. 3 சோதனைகள் முடித்த பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, பிசாசவன் சில காலங்கள் கொஞ்சம் தள்ளி போயிருந்தான், அவரை விட்டு விலகி இருந்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய திட்டங்களை அவர் பிளான் பண்றாரு. 2வது அதை அறிக்கை செய்கிறார். 3வது ஏசாயா 46:11. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். 3வதாக அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாரு? பிளான் பண்றாரு, அதை சொல்றாரு. 3வதுன்னா அதை நிறைவேற்றி முடிக்கிறார். அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையிலும் கர்த்தர் சில காரியங்கள் தாமதமாய் கொண்டு இருக்கிறது, ஆனால் அதை நிச்சயமாய் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீதிமொழிகள் 16:33 வாசிக்கிறோம், சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ உங்களோட வாழ்க்கையில என்ன துன்பங்கள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, சீட்டு உங்களுக்கு விரோதமாய் போடலாம் சொல்லி போட்டாலும் சரி, ஆனால் காரிய சித்தி கர்த்தரால் வரும். ஆமென். அந்த எடுக்கிற சீட்டு உங்க பேர்ல விழணும்னுச்சுன்னா கர்த்தர் நிச்சயமா அதை விழ செய்வார். உங்களுக்கு விரோதமாய் அது இருக்கணும், நிச்சயம் அது விழாமல் பாதுகாத்துக் கொள்வார். எத்தனை போராட்டங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, அவர் நிச்சயமாய் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க சொல்லுங்களேன்? ஆண்டவர் என் வாழ்க்கையில அதை நீ செய்து முடிப்பீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அநேக வாக்குத்தத்தங்களோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்தீங்க, நான் படிக்கும்போது இந்த வாக்குத்தத்தோடு என் கூட பேசுனீங்க, நான் வேலை செய்யும் போது இந்த வாக்குத்தத்தை கொடுத்தீங்க, நான் திருமணம் ஆகும்போது இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தீங்க, நான் இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் சில காரியங்கள் நடந்துச்சு, ஆனால் பல காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதே சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் திட்டம் தீட்டினார், அதை அறிவித்தார், உங்களுக்கு அதை செய்தும் முடிப்பார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். அல்லேலூயா. இப்போ எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, எப்போ அதை செய்து முடிப்பார்? அல்லேலூயா. எப்போ அதை செய்து முடிப்பார்? நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் எப்பொழுதுமே இன்ஸ்டண்ட்டாக சில காரியங்களை செய்வார், சில காரியங்களை தாமதமாக்கி செய்து முடிப்பார், சில காரியங்களை சில ஒழுங்குகளை செய்து அதை நிறைவேற்றி முடிப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாம் பாவம் செய்த பிறகு இயேசு கிறிஸ்துவோட பிளான் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், மறைமுகமாக சொல்லுகிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் சொல்லி மறைமுகமாக இயேசு கிறிஸ்துவோட பிளானை இங்கே தேவன் அறிவிக்கிறார். அறிவித்த பிறகு இம்மிடியேட்டாக அதுக்கான வேலை துவங்குச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. பொறுமையாக காயின் ஏபலுக்கும் ஒரு சண்டை வருது, அதில் காயின் ஏபலை கொன்று விடுகிறான், இவன் பாவியாய் மாறுகிறான். ஸோ சாத்தான் யோசிக்கிறான், அவள்தான் பிளான் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் மறுபடியும் ஆதாமுக்கு இன்னொரு குமாரன் பிறக்கிறான், அவன் மூலமாக என்னென்னா இந்த சந்ததி துவங்க ஆரம்பிக்கிறது. அப்போது காயின் பாவம் செய்தபடினால பாவியினோட வாழ்க்கையிலேருந்து என்ன துவங்காமல் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் இன்னொரு பிள்ளையை கொடுத்து அங்கே சேத் என்ற பிள்ளை மூலமாக இந்த ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறது. ஸோ கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ஜனங்கள் ஆண்டவரை மறந்து போகிறாங்க. மறந்து போன பிறகு ஆபிரகாமை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இப்போ ஆபிரகாம்லேருந்து தான் திருப்பி ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. திருப்பி ஆபிரகாம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி யோசேப்பு மூலமாக எகிப்தில் கொண்டு போய் சேர்த்து ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அங்கே ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறார். பழுகி பெருக ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்போ என்ன பண்ணிட்டாரு, அங்கே பழுகி பெருகியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து எல்லாரையும் மூவ் பண்ணிட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு அவளை கொண்டு வருகிறார்.
சில நேரம் இவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக நடக்கிறாங்க. சில நேரத்தில் கர்த்தர் இவர்கள் என்ன பண்ணுறாருன்னா மற்ற நாட்டு ராஜா கிட்ட இவர்களை ஒப்பு கொடுக்குறாரு. மறுபடியும் அடிமையாய் மாறுறாங்க. திருப்பி அங்கேருந்து விடுவிக்கிறார். இது மாதிரி இவர்களை மோல்டு பண்ணி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கடைசியில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கான காலம் வருது. 2000 இந்த ஆபிரகாமுக்கு பின்பாக 2000 ஆண்டுகள் கழித்து இந்த காலம் வரும்போது கர்த்தர் கரெக்டான நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிறக்கும்படியாய் செய்கிறார். இது எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பர்ஃபெக்ட் பிளானை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவர் ஏற்ற காலத்தில் அதை செய்து முடிப்பார். எப்போ செய்து முடிப்பார்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாய் செய்து முடிப்பார். உங்களோட வாழ்க்கையில் அந்த தருணம் வரும்போது அவர் செய்து முடிப்பார். என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். இதை விசுவாசித்து நீங்கள் கேட்கும்போது உங்களோட வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அநேக காரியங்களை நீங்கள் சொல்ல முடியும். கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் பல காரியங்களில் இழப்பு நிமித்தம் நீங்கள் இருந்துப்பீர்களானால் இன்றைக்கு நான் சொல்ல முடியும், கர்த்தர் திட்டமிட்டார், உங்களுக்கு அதை அறிவித்தார், நிச்சயமாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசித்தீங்கனாலே இன்றைக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். கேள்விகளோடு கூட நீங்கள் இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். இன்றைக்கு அதை மாத்திரம் நீங்கள் விசுவாசித்து கர்த்தர் செய்வேன் என்று சொல்லிட்டார்னா அதை ஒருபோதும் அதை மறக்காமல் செய்து முடிப்பார். நான் அடிக்கடி சொல்ற வசனம் தான், சாலமோன் சொல்வது போல அவர் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் செய்து முடிப்பார். அல்லேலூயா. பல ஜனங்கள் பார்க்கும் வண்ணமாக செய்து முடிப்பார். பல கண்கள் உங்களை உற்று நோக்கும்படியாக செய்து முடிப்பார். பல வாய்கள் உங்களை குறித்து கேவலமாய் பேசின சூழ்நிலையில அதை செய்து முடிப்பார். செய்து முடித்து உங்கள் தலைகளை உயர செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிங்கன்னா சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில நீங்க நிச்சயமாய் செய்து முடிப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறபடினாலே நான் பொறுமையோடு கூட காத்திருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பொறுமையோடு கூட காத்திருந்தேன், அவர் என் பச்சமாய் சாய்ந்து என் வேண்டுதலை கேட்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தருக்கு இனிமேல் நான் பொறுமையோடு கூட காத்திருப்பேன்? ஏன் காத்திருப்பேன்னா அவர் செய்து முடிப்பார்.